தமிழகத்திற்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக வந்துள்ள பிரதமர் மோடி திருச்சி செல்வதற்காக சாலை மார்க்கமாக சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் முனாஃப். வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சென்னை அடைந்திருந்தார். இந்த நிலையில சென்னை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி செல்கிறார். அதற்காக தற்போது ராஜ்பவனில் இருந்து பிரதமருடைய வாகனம் விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. நேற்று தொடங்கி வைத்த பின்பு அந்த நிகழ்ச்சியை சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நேற்று மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பெங்களூரில் இருந்து விமானம் மூலம் நேற்று மாலை 4:50 மணிக்கு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்படை தளத்தில் மாலை 5:20 மணிக்கு வந்தடைந்தார். பின்னர் காரில் நேரு உள்விளையாட்டு அரங்கம் சென்ற பிரதமருக்கு வழி நெடுங்கிலும் தமிழக பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேலோ இந்தியா தொடக்க விழாவில் பங்கேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இரவு 8:15 மணிக்கு காரில் புறப்பட்டு ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுத்தார். இந்த நிலையில அங்கு நடைபெற்ற போது நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றால் நேற்று இரவு தமிழக பாஜக நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பிரதமர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இன்று காலை 9:20 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் வந்தடையும் அவர் திருச்சி செல்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில் 10:55 மணியில் தரிசனம் செய்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தொடர்ந்து காரில் ஹெலிகாப்டர் தளத்தில் செல்லும் பிரதமர் மோடி மதியம் 2:05 மணிக்கு ராமேஸ்வரம் செல்கிறார். 2:10 மணிக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்கிறார். அங்கு நடைபெறும் பல்வேறு வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்கிறார். இன்று இரவு 7:30 மணிக்கு அங்குள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்திற்கு செல்லும் பிரதமர் அங்கு இரவு தங்குகிறார். நாளை காலை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடும் பிரதமர் மோடி தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்கிறார். பின்பு நாளை காலை 10:05 மணிக்கு சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி செல்ல இருக்கிறார். அங்கு கோதண்டராமன் கோவிலில் 10:25 மணி முதல் 11 மணி வரை நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்கிறார். நாளை 11:05 மணிக்கு அந்த நிகழ்ச்சிகள்லாம் முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இதற்காக தமிழகத்திற்கு 3 நாட்கள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சென்னை வந்தடைந்திருந்தார். இந்த நிலையில இந்த சென்னை பயணத்தை முடித்துக் கொண்டு ஆளுநர் மாளிகையில் இருந்து தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு வரும் அவர் சற்று நேரத்துக்கு பிறகு திருச்சி செல்ல இருக்கிறார். சென்னை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அவரை வழி அனுப்புவதற்காக தமிழக அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், தமிழக DGP சங்கர் ஜிவால், தலைமை செயலர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். அதே போல பாஜகவின் மூத்த நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். தற்போது பிரதமருடைய வாகனம் சென்னை விமான நிலையம் நோக்கி செல்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விமானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி செல்ல இருக்கிறார். திருச்சி பயணங்கள்லாம் முடித்துக்கொண்டு நாளை ராமேஸ்வரம் பயணங்கள்லாம் முடித்துக்கொண்டு நாளை மதியம் டெல்லி புறப்படுகிறார். தற்போது விமான நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வாகனம் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. விமான நிலையத்தில் தமிழக அமைச்சர்கள் அதே போல பாஜக மூத்த நிர்வாகிகள் வழி அனுப்பி வைக்கிறார்கள். பிரதமர் தற்போது ராஜ்பவனில் இருந்து புறப்பட்டு தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சென்னை வந்தடைந்தார். சென்னை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி செல்கிறார். அவரை வழி அனுப்புவதற்காக தமிழக அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், DGP சங்கர் ஜிவால், தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் விமான நிலையம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை நேற்று தொடங்கி வைத்த அவர் வரும் 31ஆம் தேதி வரை சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 மாவட்டங்கள் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த தொடக்க விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நேற்று மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில்
ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி கேலோ இந்தியா போட்டிகளை துவக்கி வைப்பதற்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார். பெங்களூரில் இருந்து விமானம் மூலம் நேற்று மாலை 4:50 மணிக்கு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்பர தளத்திற்கு மாலை 5:25 மணிக்கு வந்தடைந்தார். பின்னர் கார் மூலம் நேரு உள்விளையாட்டு அரங்குக்கு சென்ற பிரதமர் வழி நெடுங்கிலும் தமிழக பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேலோ இந்தியா தொடக்க விழாவில் பங்கேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இரவு 8:15 மணியளவில் காரில் புறப்பட்டு ஆளுநர் மாளிகை புறப்பட்டு அங்கு இரவு ஓய்வெடுத்தார். அங்கு நடைபெற்ற பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பதுடன் தமிழக பாஜக நிர்வாகிகளும் மூத்த பிரமுகர்களும் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். தொடர்ந்து இன்று காலை அந்த இரவு நடைபெற்ற நிகழ்ச்சிகள்லாம் முடித்துக் கொண்டு சென்னை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை 9:20 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். தற்போது விமான நிலையம் வந்திருந்த பிரதமர் மோடிக்கு மூத்த அமைச்சர்கள், அதாவது மா சுப்பிரமணியன், தாமு அன்பரசன், அதே போல தமிழக DGP சங்கர் திவால், தமிழக தலைமை செயலர் சிவராஜ் மீனா உள்ளிட்டோர் வழி அனுப்புவதற்காக வந்திருக்கிறார்கள். 9:20 மணிக்கு அவருடைய விமானம் புறப்பட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு 10:55 மணி அளவில் சாமி தரிசனம் செய்வதோடு அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். தொடர்ந்து காரில் ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி மதியம் 2:05 மணிக்கு ராமேஸ்வரம் செல்கிறார். அதே போல 2:10 மணிக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தரிசனம் செய்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சிகளும் பிரதமர் மோடி பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்ற பிறகு இன்று இரவு 7:30 மணிக்கு அங்குள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்திற்கு செல்லும் பிரதமர் அங்கு இரவு தங்குகிறார். நாளை காலை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடும் பிரதமர் மோடி தொடர்ந்து ராமநாதபுர சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்கிறார். பின்னர் நாளை காலை 10:50 மணிக்கு சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி செல்கிறார். விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.